ரெடியான போறோம். அப்படி இல்லை, நாங்கள் அந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் என்ன 16ஆம் தேதிக்குள்ள முழுமையாக தயார் பண்ணாதான் அந்த மெட்டீரியல் 19ஆம் தேதி வரும்பொழுது அதை பாதுகாப்பா எல்லார் முன்னிலையிலும் பூட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திற்குள் கவுண்டிங் டேபிளையும் முடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் முன்ன பின்ன போயிட்டு இருக்க முடியாது. அது குயின் மேரிஸ் கல்லூரி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில முழுமையாக நல்ல வேகத்தில் நடக்கிறது. மூன்றாவது நம்மளோட லயோலா கல்லூரியிலையும் இன்றோ நாளையோ அந்த பணிகள் முடிவடையும். நம்மளோட இந்த போஸ்டல் பேலட் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர்கள் 4175 பேர் இதற்கு விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. 3770 பேர் தன்னோட விண்ணப்பத்தை அந்த ஓட்டிங் அந்த 67 குழுக்கள் போய் வாங்கிட்டாங்க. 405 இன்று வாங்கும் பணி நடந்து கொண்டிருக்கு. இன்னையோடு அது முடியும். மாற்றுத்திறனாளிகள் 351 பேர் மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தார்கள். அதுல 312 பேர் தன்னோட பூர்த்தி செய்து அனுப்பியிருக்காங்க இந்த ஓட்டிங் பூத்துல. 39 பேர் இன்னைக்கு முடியும். மற்றவங்க நேரடியாக அந்த நம்மளோட 3726 பூத்துல ஓட்டு போட விரும்புவாங்க. அதுல அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சிருக்கோம். காவல்துறை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே 3 ரிட்டர்னிங் ஆபீசரும் எங்களுக்கு என்னன்னா காவல்துறையில போஸ்டல் பேலட் நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. பர்டிகுலர்லி மத்திய சென்னை ஷெனாய் நகர்ல கொஞ்சம் சவாலா இருக்கு அப்படின்னு. அதற்கு சவாலுக்கான காரணமே என்னன்னா சில மாவட்டங்கள்ல இருந்து அவர்களோட அந்த போஸ்டல் பேலட் இங்க வரல. இங்க பணியாற்றுறாங்க, ஆனா போஸ்டல் பேலட் வேற மாவட்டம் நீலகிரி குறிப்பா அரக்கோணம் பகுதியில இருந்து வரல. மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துல இருந்து நேற்றை மத்தியானம் தான் வந்தது. அதை பிரிக்கும் டிலே ஆனதுனால சில காவலர்கள் செல்லக்கூடிய அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அதுக்கு நாங்க வருத்தத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியோட தவறு இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சிங்கிற போது இந்த லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச் வந்தது. அதனால் நம்ம அந்த 3 ரிட்டர்னிங் ஆபீசர்ஸும் இந்த பணியை நாளையும் தொடர்ந்து நடத்துவதற்கும் தேவைப்பட்டால் அதுக்கு அடுத்த நாளும் 15th பண்ணி அந்த கடைசி ஆல்டர்னேட்டிவா 16th வரைக்கும் நாங்க அதை நீடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. பட் இது ஒவ்வொரு நாளா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு, அதுக்கு அடுத்தது தேவைப்பட்டால் நாள் அன்னைக்கு. ஏன்னா 17ஆம் தேதி அனைத்து இந்த தேர்தல் வாக்குகளும் நம்ம திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் சென்னையோட வாக்கு சென்னையில இருக்கும். மற்ற மாவட்டங்களோட சென்னை ஒரு கண்ட்ரோல் சென்டர்ல போய் அங்கேருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு எலெக்ஷன் டேட்டுக்கு 17th அங்க போகணும். அதற்கான ஏற்பாடும் பண்ணோம். அதை குறிப்பிட்டவரை இதுவரை 2403 வாக்குகள் பதிவாயுள்ளது. இன்றைக்கு விறுவிறுப்பாக பதிவாகுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதற்கு கூடுதல் ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் போட்டிருக்கோம். இன்னொன்னு ஒரு மாற்றம் என்ன பண்ணிருக்கோம், ஏதாவது ஒருத்தர் அவர்களுக்கு நாள் குறித்து அனுப்பப்பட்டிருந்தார்கள். நாள் குறிக்காமலே அவர் எந்த நாட்களிலும் அவர் அன்னைக்குதான் வந்திருக்காருன்னா அவரோட பணி நிமித்தத்தை கருத்தில் கொண்டு பிளெக்சிபிளா போடுறதுக்கான 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் முடிவெடுத்திருக்காங்க. அமௌண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியில அமௌண்ட் இருக்குங்க. நம்ம 23 கோடி சாரி இது நான் சொல்றேன், நம்மளோட எஃப்எஸ்டி டீம்னு நம்ம சொல்றோம். அந்த விரைந்து ஃபீல்டு சர்வேலன்ஸ் டீம், களத்தில் போய் கண்காணிப்பு டீம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், அது அந்த பகுதியில இருந்து வண்டியை நிறுத்தி வாகனத்தை பார்ப்பாங்க. அவங்க 9.06 கோடி கேஷும் 6.57 கோடி வேல்யூ உள்ள பொருட்கள் சீஸ் பண்ணி ஆக மொத்தம் 15.64 கோடி சீஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம காவல்துறை நேரடியாக ஒரு 61.12 லட்சம் மதிப்புள்ள ட்ரக்ஸ் மற்றும் லிக்கர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சுமார் 23.83 அதுல குறிப்பாக 6 கோடி எஃப்எஸ்டில இருந்து வந்திருக்கு. அதனால அதை குறைத்து கொண்டு 16.95 கோடி நேரடியா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இல்ல அது அந்த தொடர்ந்து அந்த பணி நடக்குங்க. ஏன்னா அது அதிகாரி. அப்புறம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதிகாரி இல்லாம பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு முக்கியமான வேண்டுகோளுங்க, ஒவ்வொரு தரமும் நாங்க மறந்துடுறோம். எப்பவுமே என்னன்னா சிலர் அவங்களோட வாக்கு விக்கிரவாண்டி அந்த மாதிரி அவுட் சைட் சிட்டி இருக்கும். ஸோ எப்பவுமே போன முறை தேர்தல் நடக்கும்போது நான் போக்குவரத்து துறை செயலராக இருந்தேன். அதற்கு போக்குவரத்து துறை இந்த முறையும் மீட்டிங் போட்டு கூடுதல் வாகனங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட வேண்டுகோள், அன்றைய தினம் கார்த்தால
நீங்க சொல்லி வண்டி மேல நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பல தரம் அரங்கேறும். அதை தவிர்த்து ஒரு நாள் முன்பாகவே இல்லையா, ஒரு 2 நாள் முன்பாக போனா உங்களுக்கு எளிது. அன்றைய தினம் அது ஒரு வேண்டுகோளா நாங்க விடுக்கிறோம். அது எங்களோட நேரடி பணி அல்ல, பட் அது எங்க சென்னை மாநகரத்தை பொறுத்தவரும் இல்லை. ஆனா ஓட்டர் ஸ்லிப் பொறுத்தவரை நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த எல்லா இடத்துலயும் அந்த மீதமுள்ள ஓட்டர் ஸ்லிப்பும் ரெசிடுவல் ஓட்டர் ஸ்லிப்பும் எங்களுக்கு சவால்கள் என்ன, சில இடத்துல வீடு பூட்டி இருக்கு, சில இடத்துல பணிக்கு சென்றிருக்காங்க, அதனால பூட்டி வச்சிருக்காங்க. சோ மீதமுள்ள கண்டறிந்து அவர்களுக்கும் வழங்குறதுக்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்படும்.